ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஆக்சுவலாக மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்னோடய இங்கிலீஷ் நோட்டில் நான் அதை எழுதியிருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா எங்கள் சில்ட்ரன் எல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஓகே. நம்ம என்ன ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணாலும் அதை நம்ம எழுதி வச்சு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது மோர் எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ ஒரு வெக்காபுலரி ஆகட்டும், ஒரு சென்டென்ஸ் ஆகட்டும், கிராமர் எரர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா எழுதி வச்சு அதை லேர்ன் பண்ணணும். இது ரொம்ப பழமையான விஷயந்தான், இருந்தாலும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு டேட் போட்டு நான் அதை ஆரம்பிக்கிறது பழக்கம். ஸோ இன்றைக்கான ட்ரெண்டிங்கான ஒரு 5 வேர்ட்ஸ் வெக்காபுலரி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். மெயினான விஷயம் என்னென்னா, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி 5 வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம கொஞ்சமாக லேர்ன் பண்ணாலும் அது எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணணும். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இது நம்மளோட இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் நம்ம கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த நியூ வேர்டு தெரியாது தான், இருந்தாலுமே நம்ம அதை அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்க கூட கான்வர்ஸ் பண்ணும்போது இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். அதுவும் இல்லாமல் அவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுவாங்க, ஆமாங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட மைண்டில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன வேர்ட்ஸ் நான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லாக்ஸ், ஷேர்நெட், காப்பி பேஸ்டா, ஸ்டேகேஷன் அண்ட் ஹேங்க்ரி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு வெக்காபுலரிஸ்க்கு ஜஸ்ட் லைக் தட் அதோட மீனிங் மட்டும் எழுதிட்டு அப்படியே லேர்ன் பண்ணிட்டு போனால் தேர் இஸ் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம அதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சுச்சுவேஷனை யோசித்து அதுக்கான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணணும். ஓகே, கான்வர்சேஷன் பண்ணும்போதும் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது எப்படி நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ நம்மளாக ஒரு சுச்சுவேஷனை யோசித்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன எழுதியிருக்கேன்னா, சில்லாக்ஸ், சில் ப்ளஸ் ரிலாக்ஸை தான் சில்லாக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஷேர்நெட் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கிட்ஸோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் ஷேர்நெட்டுன்னு சொல்கிறது. காப்பி பேஸ்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ChatGPTயில் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம காப்பி பேஸ்டான்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லை, மற்றவங்களோட நல்ல ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட லைஃப்பில் பேஸ்ட் பண்ணுறது தான் காப்பி பேஸ்டான்னு கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேகேஷன் அப்படின்னா நம்மளோட வெக்கேஷன் டைமில் நம்ம வேறு எந்த அப்ராடுக்கு போகாமல் வித்தின் அவர் கண்ட்ரிலேயே நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல பிளேஸை போய் விசிட் பண்ணுறது தான் ஸ்டேகேஷன் அப்படிங்கிறது. ஹேங்க்ரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஹேங்க்ரி அப்படின்னா பசியில் நம்ம கத்திடுறது. ஹங்க்ரி ப்ளஸ் ஆங்க்ரி தான் ஹேங்க்ரின்னு ஆச்சு. ஸோ நம்ம பசினால் நம்ம கத்திடுறது. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி லேர்ன் பண்ணேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.